அதான் நான் இந்த சர்ச்சை ஆரம்பத்தில் இந்த இடத்துல இருக்கும்போது, இந்த இடத்துல ஒரு வயதான தாயார், ஒரு 70 வயதுள்ள தாயார் என் கூட சாப்பிட்டாங்க. அவங்க என்ன எப்போவுமே மகன் அப்படின்னு கூப்பிடுவாங்க. நான் அம்மானு கூப்பிடுவேன். நான் எப்பெல்லாம் அம்மானு கூப்பிட்றேனோ அப்பெல்லாம் அவங்களுடைய கண் அப்படியே கலங்கும். நான் உடனே ஏமா அழுறீங்க, எதுக்கு அழுறீங்க அப்படின்னா, இல்லைப்பா இல்லைப்பா, என்னமோ நீ அம்மானு கூப்பிடும்போது என் இருதயத்தையே தொடுது. ஏன் அப்படின்னா, என் பிள்ளை என்ன அம்மானு கூப்பிட மாட்டேங்கிறான்ப்பா. 7 வருஷம் 6 வருஷமா சண்டை போட்டு என்ன அம்மானு கூப்பிட மாட்டேன். எனக்கு ஒண்ணுமே வேண்டாம்ப்பா, என்ன அம்மானு கூப்பிட்டா போதும்ப்பா, என்ன அம்மானு கூப்பிட்டா போதும்ப்பா. அன்னைக்கு மதியான சாப்பாடு என் கூட சாப்பிட்றாங்க. சர்ச்சில் தான் என் கூட உட்காந்து என் பக்கத்துலேயே சாப்பிட்டு முடிச்சுட்டு அவங்கள்ட்ட பேசிட்டு, சரி வீட்டுக்கு போங்க கவலைப்படாதீங்க அப்படின்னு அனுப்பி வச்சேன். கரெக்டாக இங்கேருந்து போகும்போது ஒரு 2-2:30 மணிக்கு கிளம்புனாங்க. 4:30 மணிக்கு ஒரு செய்தி வருது, திடீர்னு அட்டாக் அம்மா இறந்துட்டாங்க. அவங்க கடைசி சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? என் பிள்ளை என்ன அம்மான்னு கூப்பிட மாட்டேங்கிறான், அம்மான்னு கூப்பிட மாட்டேங்கிறான். பிரதர், உங்க அம்மாவை அம்மான்னு கூப்பிட்டு எத்தனை நாள் ஆச்சு? அப்பாவை டேடின்னு வாய் நிறைய கூப்பிட்டு எத்தனை நாள் ஆச்சு? எத்தனை நாள் ஆச்சு? பெத்து வளர்த்தினவங்க அவங்களுக்கு வேற ஒன்றும் கொடுக்க வேண்டாம், ஒன்றும் கொடுக்க வேண்டாம். இந்த டேடின்ற ஒரு வார்த்தை, அப்பான்ற ஒரு வார்த்தையில எவ்வளவு அடங்கியிருக்கு தெரியுமா? எவ்வளவு அடங்கியிருக்கு தெரியுமா? வேற ஒன்றும் இல்லை. 500 கிலோமீட்டருக்கு இந்த பக்கத்தில் நான் இருக்கிறேன். எங்க அப்பா 500 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் இருக்கிறாரு. ஃபோனை எடுத்த உடனே ஃபர்ஸ்ட் வார்த்தை அப்பா அப்பா அப்படின்ற வார்த்தையை அப்படியே உருகி அப்படியே பாசத்தோட அப்பான்னு கூப்பிடும்போது அங்கிருந்து எங்க அப்பா அப்படி குரல் தளம்ப, மக்களே அந்த ஒரு வேர்டு இருக்கு பாருங்களேன். இன்னைக்கு நிறைய பேருக்கு அது இல்லை, ஆனா இப்ப தெரியாதுப்பா. இப்ப நிறைய பேருக்கு உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுக்க தெரியாது, பாசத்துக்கு மதிப்பு கொடுக்க தெரியாது, அன்புக்கு மதிப்பு கொடுக்க தெரியாது. ஆனா ஒரு நாள் அவங்க இல்லாத ஒரு கேப் ஒன்று இருக்கும், அவங்க உன்னை விட்டு போற ஒரு கேப் இருக்கும், அவங்க நீ தேடியும் கிடைக்காத ஒரு நாள் வரும், நீங்க நினைச்சா கூட பார்க்க முடியாத ஒரு நாள் வரும். அப்பான்னு கூப்பிடுற அந்த ஸ்தானம் அவங்களுக்கு இருக்காது. நீங்க அப்பான்னு அதை தவிர வேற யாரையும் கொடுக்க முடியாது, அம்மான்னு கூப்பிட முடியாத அந்த சூழ்நிலை வரும். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வரும்போது கண்டிப்பாக நீங்க வருத்தப்படுவீங்க. எதுக்கு வருத்தப்படுவீங்கன்னா, எங்க அப்பாவுக்கு வீடு கட்டி கொடுக்கல, எங்க அப்பாவுக்கு கார் வாங்கி கொடுக்கல, எங்க அம்மாவுக்கு வீடு கட்டி கொடுக்கல.